ரெண்டு சரித்திரம், புண்ணியமான சரித்திரம், இரண்டு சரித்திரம், காவ சரித்திரம். அது என்னவென்று கேட்டா, பாரத காவியத்திலே புண்ணிய சரித்திரம் தான் கிருஷ்ணன் தூது விளாட பருவம், அது புண்ணிய சரித்திரம். இதே பாரத காவியத்திலே இந்த அம்மன் வஸ்திராவரணம், கீசக சமாரம், இது கொடூரமான சரித்திரம் இல்லையா? இந்த நாடகத்தை ஏற்கனவே ஏற்று நடித்தவர்கள் முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு பக்தியோடு நடந்தாலும் ஏழாவது அந்த அம்மனானது இறக்கும்போது சோதனை கொடுப்பார்கள். அது ஏன் இந்நாடகத்தை பாரத காவியத்தை முந்தி முதலாக நாடகதாரராக இந்த வேடத்தை எல்லாம் நடித்தவர்கள் இதோ திண்டிவனம் அடுத்த போல் இருக்கும் பாதிரி கிராமம். அந்த பாதிரி கிராமத்தில் ஆயுதலை செய்மான 3 பேர்கள் எதுவுல மக்கள் அண்ணன் தம்பிகள் வாசு வரதன் வேல் என்பார்கள். அந்த 3 பேர்களும் இந்த பாத்திரத்தை வாசி என்பவர் ஒருவர், அதாவது இந்த சிங்கத்தை போல நடிப்பாராம். அதுக்கு தகுந்தா போல அந்த திரௌபதி கம்பி நடிப்பாராம். அப்படி நடித்து உலகம் பூரா பேரும் இருக்கு நாடகதாரர்கள்லாம் காட்டினார்கள். அடுத்தா போல இருக்கும் மரக்கான கிராமத்திலே துச்சாசனம் நடிக்கும் போது அந்த அம்மனை தொட்டு இழுக்கும் போது அதே இடத்தில் உதிரத்தை தொட்டு இறந்தார். அந்த அதாவது அதோடு பாரம் நடக்கவில்லை. எங்க மரக்காணத்துல அப்பெல்லாம் நம்ம அதாவது நாடகம் நடத்த மாட்டோம். மாமா நடேச ஆசிரியர் இந்த பாத்திரத்தில் சிங்கத்தை போல நடிப்பார். அவரு அவர் என்ன செய்தார், நாங்க சோழிங்கப்பட்டினம் போய் நாடகம் நடத்திட்டு அங்க மரக்காணம் வந்து பஸ்ல இறங்கணும். இறந்த போது அப்பதான் பஸ் எல்லாம் கம்மி தானே, அங்க இறங்கி திரும்ப ஏறணும். போக ஒரு பார்த்து அங்க நாட்டாமர் அதாவது தர்மகத்தம் நாட்டாமெல்லாம் வந்தாங்க. மரக்காணத்துல இருக்கிறவங்க நீ என்ன ஊருன்னு கேட்டாங்க. நான் இடையப்பட்டு என்றா இந்த நாடகமானது எங்க அம்மா போய் அங்க பாடங்கு போயிட்டு ஒரு நடிச்சதுல இருந்து காசி என்பவர் இறந்து போய்விட்டார். அது வேறு யாரு கூட்டாலும் வர மாட்டாங்க, நாங்களும் கொடிக்கட்டல அப்படின்னு சொன்னார்கள். நான் நடிக்கிறேன், தாம்பலம் கொடுங்க அப்படி என்றார். எங்க மாமன் ஆனவர் தாம்பலம் வாங்கி அங்க போய் அப்பெல்லாம் 12 இரவு, இப்ப 22 ராத்திரி நடக்குது. ஆமா, இந்த நாடகத்தை கூட சீனாத்து பிரகாரம் 7 மலை மஞ்சிகப்ப 7 மலைக்கும் சுப்பிரமணிய கவுண்டர் பூசாரிக்கும் நான் தான் எழுதி கொடுத்தேன் இல்லையா? அப்பா வந்து ஏன் அங்க நாம இந்த தேதி எடுத்து அவங்களும் வைப்பார்கள். அதனாலதான் இன்னும் போச்சு. ஒரே ஒரு வருஷம் வரல, வேற ஒரு ஆள் கொண்டாந்தாங்க. அது வேறுமாயிட்டு போட்டோம். இப்படியாக அவர் சிங்கத்தை போல எடுத்து இறந்து விட்டார் அப்படின்னு விட்டாரு. மாமன் தாம்பலத்தை வாங்கி அங்கேயே இருந்து வந்து அந்த கொடிக்கட்ட ஒருபாடு அந்த பக்தியாக இருந்து நடித்தார். இன்னாறு வரைக்கும் அவர் சாவர வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அந்த நாடகமானது யார் முன்னோர்கள் ஏற்று நடிக்கிறார்கள் கொடூரமானவர்கள். இந்த சரித்திரத்தை பாடினவர் யார் என்று கேட்டால் திண்டிவனம் தாலுகா ராயநல்லூர் மாநகரம் ராமச்சந்திர கவிராயர் இந்த நாடகத்தை பாடினார். அம்மன் வஸ்திராபரணம் திருநூரி நாடகத்தை பாடின போது அவருக்கு நாவிடமாக வச்சிருக்கின்ற புழுவானது சொரிந்தது. அது என்ன லேசானதான் போது அவர் என்ன செய்தார், இந்த நாடகத்தை பாடுவதற்கு எனக்கு அருள் சுரந்தவளே நீதான் இல்லையா? எனக்கு பேரும்
சிறிது துன்பத்தை கொடுக்கிறாயே அப்படின்னு வருந்தி அழுதாராம். அவர் செப்பித்தல் சின்னமாக பரிதாக சென்று அப்பா ராமச்சந்திர கவிதாவினே நாடகத்தை பாடிய சேர்ந்தார், இதில் திருக்கல்யாணத்தை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லவும் கனவிலே சொல்லவும் அப்புறம் எழுந்திருந்து அம்மன் நடாது திருக்கல்யாணம் வில்வளைப்பு அர்ஜுன் வில்வளைப்பு 70வது திருக்கல்யாணம் நாடகத்தை பாடி முடித்தாராம். அவருக்கு சுவார் வெளித்தார். அவர் யாரு? அவர் கவிராயர். நாம அற்ப அறிவாளர். மின்சொல் பின்சொல்லாகலாம், மின்சொல் பின்சொல்லாகலாம் ஏன்னு கேளு. இப்பவே இவ்வளவு வேதத்தோட இருக்கிறேன் இல்லையா? ஆனாலும் சபையில உள்ள உத்தம ஸ்திரிகள் உத்தமவான்கள் இந்த சபையில இருப்பார்கள். அந்த அம்மனை தொட்டி இருக்கிற போது இந்த பாவியானுக்கு செய்கிறானே நாவிடமாக சொல்லாது எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா என்று கரகோஷ் இட்டால் உங்களை சார்ந்த புண்ணியமானது. அதேபோல் அம்மனை தொட்டு இருக்கும் பொழுது அருளாகப்பட்டது யார் மீது வந்தால் அவர்களை அங்கேயே பிடித்துக் கொள்ளுங்கள். உள்ள வந்துடாதீங்க. நம்ம வந்து நேரா வந்து அம்மன் அரண்மனைக்கு வந்திருக்கின்றோம். காந்தார் அரண்மனைக்கு இருந்தாலும் முறைப்படி மனைவி வேண்டும். அதனால வரலாமா? மரியாதைக்கு மரியாதை. வாங்க போலாம். இன்னொரு முறை கூட்டு போப்பா. எதுகமோனையோடு அறிவை தீட்டி பேசுவது என்னவென்று கேட்டால் ஓ மதுரை என்றால் ஏன் கொள்ளினா ஏன் கொள்ளினா ஓ அது என்றால் ஏன் மித்ரா வாங்க போலாம் அண்ணங்கிட்ட. ஏண்டா நம்ம வந்த விபரத்தை சொல்லணும்.
பார்த்து பெருவன போகாது சூராட்சி மூலியம் நாடு ராட்சத்தை தோற்று அதோடு விடாமல் உன்னையும் தோற்று ஒடுங்கிருக்குமே அந்த பாண்டவர்களை
இனிமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? நாம காட்டலாம். அட யாராமா